எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் ஊர் உளுந்தையில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேகத்துக்காக நாங்கள் எல்லா அபிஷேக பொருளாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். காலையிலே அபிஷேகம் முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் வந்துட்டு எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் தம்பி இது அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆடி மாதத்தில் ஒரு நாள் அம்மனுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதுவும் அங்கே 10 நாள் காப்பு நடக்கிறதுனால இந்த 10 நாளில் ஒரு நாள் செய்கிறேன். இன்றைக்கி ஆடி 18 ஆடி பெருக்கு, அதனால் இன்றைக்கி செய்கிறேன். எல்லா விசேஷத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி கோயில்கிட்ட எல்லாம் கிளம்பிட்டோங்க. கிளம்பி ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. ஒரு ஃபுல் வீடியோ தான் இது கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. அம்மன் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி சூப்பராக இருந்தாங்க. எல்லோரும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூழ் ஊற்ற போகிறாங்க. அதுக்கும் எல்லாம் கூழ் ஊற்று கோயிலுக்கு பொதுவாக கூழ் ஊற்றுவாங்கங்க. அதனால் அம்மனுக்கு அது தனியாக சமைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதையும் பார்த்துட்டு அப்படியே சாமிக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்திருந்தோம். அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னதானமும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பொங்கல், இட்லி, வடை, அதுக்கப்புறம் கேசரின்னு சொல்லிட்டு அதுதான் டிஃபன் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். காலையிலே எல்லாருக்கும் பக்தர்கள் எல்லாரும் அதுவும் சாப்பிட்டு வந்துருந்தோம். அப்புறம் தாம்பரம் இங்கே ஆடி கட்டிட்டு மஞ்சள் குங்குமம் அப்புறம் மாங்கல்ய கயிறு அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு எல்லாம் சந்தோஷமாக வந்துருக்கோம். பார்த்துக்கோங்களேன். சட்னி வச்சுனியா கார் தெரியுமாக்கா கார் சட்னி நான் எப்படியா வாங்கிட்டு வரேன் இல்லையா நீ வாங்கிட்டு
தண்ணி தண்ணி குடுறா எல்லாருக்கும் தண்ணி குடு என்ன சொல்லுங்க அக்கா நாய் பட்டுமா நீ போய் அங்க சாப்பிடுவோ அவ பிளேட்